ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணலாம். இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான். நானுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐ. இருக்கணும், இது நம்ம என்ன சென்டென்ஸ் பார்த்தோம்? should have, இருக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? should have. இது வந்து என்ன அப்படின்னா பாஸ்ட்ல நடந்த மிஸ்டேக். ஓகே, இறந்த காலத்துல நடந்த தவறுகளை சொல்றதுக்கு நம்ம இதை நம்ம பயன்படுத்தி should have நம்ம பயன்படுத்துவோம். அப்ப இங்க மன்னிப்பு கேட்கறது வந்து என்ன அப்படின்னா பாஸ்ட்ல அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? செஞ்சதே மிஸ்டேக், அதுக்கு மன்னிப்பு கேட்கறது அதையும் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. சோ நான் முன்பே மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். தவறுகளை சொல்றதுக்கு நம்ம should have பயன்படுத்துவோம். சோ இருக்கணும் அப்படிங்கறது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா should have. should haveங்கிறது இருக்கணும். என்ன இருக்கணும்? கேட்டு இருக்கணும். இங்க வந்து கேட்டு இருக்கணும்னு போட்டிருக்கு. இங்க என்ன கேட்கணுமோ அதையும் சேர்த்துதான் நம்ம எழுதணும். கேட்கறத மட்டும் போடக்கூடாது. இங்க என்ன கேட்கறாங்களோ அதையும் சேர்த்துதான் எழுதணும். அப்போ மன்னிப்பு கேட்க, மன்னிப்பு கேட்டு இருக்கணும். சோ இந்த கேட்டு இருக்கணும்னு தான் நம்ம என்ன போட்டோம் அப்படின்னா should have நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப என்ன கேட்கணும்? மன்னிப்பு, apologize அப்படி சொல்லுவோம். அதுவே பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல apologized, apologizedன்னு சொல்லுவோம். ஓகே, மன்னிப்பு கேட்கிறது. எப்ப கேட்டிருக்கணும்? முன்பே. முன்பே அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? இயர்லியர். முன்பே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, I should have apologized earlier. நான் முன்பே மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, நீங்கள் உண்மையை சொல்லி இருக்கணும் அப்படின்னாலும் சரி, சொல்லி இருக்க வேண்டும் அப்படின்னாலும் ஒண்ணுதான். இது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நீங்கள். நீங்கள்ங்கும் போது யூ. சப்ஜெக்ட் வந்து யூ. இருக்க வேண்டும் அப்படிங்கறது என்ன சொல்லுவோம்? should have. இங்க வெர்ப் என்ன அப்படின்னா சொல்றது. ஓகே, சொல்றதுதான் என்ன? வெர்ப். சொல்றதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா told. ஓகே, சொல்றத பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல told அப்படின்னு சொல்லுவோம். you should have told. நீ சொல்லி இருக்கணும். என்ன சொல்லி இருக்கணும்? உண்மையை. சோ அத அடிஷனலா சேர்க்க போறோம். சோ that truth. உண்மையை சொல்லி இருக்கணும். நீ உண்மையை சொல்லி இருக்கணும் அப்படிங்கறத you should have told the truth. நீ உண்மையை சொல்லி இருக்கணும். அந்த மாதிரி சொல்றது இதை பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது பாருங்க, மோகன் ஒரு குடையை எடுத்து இருக்கணும். ஓகே, மழை கண்டு வந்துச்சு என்னமோ தெரியல, ஒரு குடை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுவும் என்னது அப்படின்னா பாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக் தான். ஓகே, இதுவும் பாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக் தான். உண்மையை எப்ப சொல்லணுமோ அந்த டைப்ல சொல்லணும். ஆக்சுவலா லைஃப்ல பொய் சொல்றது எவ்வளவு தப்போ அதை விட பெரிய தப்பு என்னன்னா உண்மையை மறைக்கிறது. அதுவும் தப்பு. நிறைய பேர் பொய் சொல்லாதீங்கன்னு மட்டும் தான் குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்ப்பாங்க. உண்மையை மறைக்க கூடாதுன்னு யாருமே சொல்றது கிடையாது. சோ அதையும் சொல்லுங்க. இப்போ மோகன் ஒரு குடையை எடுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் அவங்க பாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக். சோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாம். இத சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா மோகன். மோகன் எடுத்து இருக்கணும். சோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு should have. எடுக்கிறது என்ன சொல்லுவோம்? taken. எதை எடுக்க சொல்றாங்க? குடையை, ஒரு குடையை. குடையை அம்பர்லான்னு சொல்லுவோம். இங்க வந்து வால் சவுண்ட் வந்ததுனால and யூஸ் பண்றோம். ஓகே, a போடக்கூடாது, and தான் போடணும். a வந்து கான்சனன்ட் சவுண்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஆனா and வந்து வால் சவுண்டுக்கு யூஸ் பண்ணுவோம். வால்ஸ்னா தெரியும், வபல்ஸ்னு சொல்லுவாங்களே அதுதான். 5 வால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 வால்ஸ் தவிர மத்த இருக்கிற 21 என்ன? கான்சனன்ட். சோ இங்க வால் சவுண்ட் வந்ததுனால நம்ம and யூஸ் பண்றோம். மோகன் should have taken an umbrella. மோகன் ஒரு குடையை எடுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம்.